வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துருங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃப்ரேம் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்கும், அதில் ஆக்ஷன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டிபிள் ஃப்ரேம் ட்ரான்சாக்ஷன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ண மாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் ஃப்ரேம் ட்ரான்சாக்ஷனில் ஒரு 12 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இன்அனிமேஷன் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு எகைன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லோட் ஆகி அது வந்து ஷோ ஆகும். ரைட் சைடே பாருங்கள், அனிமேஷன்ற கேட்டகரி உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் இன்அனிமேஷன் ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி எகைன் வந்து மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைல் ஸ்பீடை பொறுத்து தான் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எஃபெக்ட் டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஸோ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு இன்அனிமேஷனில் உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது செகண்ட் எஃபெக்ட்லேருந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண மாதிரி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணணும். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் வீடியோஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அந்த அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. மேலே செட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிளர் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 3 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இமேஜ் வந்து ஒரு பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வெதர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் செட் பண்ணுற மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஷேடோ பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்து அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க.
இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபெதர் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் நான் இப்போ என்ன டைப் பண்ணுறேனோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளியர்னு டைப் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து இன்றைக்கி என்ன டேவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே இன்றைக்கி என்ன டேட்டோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மந்த்தோ அந்த மந்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து போட்டு என்ன டேட்டோ அந்த டேட்டை வந்து நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து ஆர்டரில் வந்து இருக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கீழே அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு நான் எப்படி செட் பண்ணுறேனோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அந்த இமேஜோட அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. என்ன எப்படி அன்னன்னைக்கு டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நவம்பர் 10ன்றனால நான் அதை வந்து போட்டிருக்கேன். ஸோ டேவும் என்ன மந்தோடைய டேட்டோ அதையும் அங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் எகைன் வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இதை வந்து மேலே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே கார்னரில் செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங்கில் ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகான நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் விஷயம் தான். இப்போ எகைன் வந்து ரைட் சைடு அந்த ஹேண்ட் ரைட்டிங்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த தேர்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோடு போடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் கலரில் வந்து ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிடுங்க. கீழே ப்ரெஷ்ஷோட சைஸ் இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக வந்து ஷார்ப்பாக அந்த மாதிரி ஒரு செகண்ட் ப்ரெஷ் இல்லைனா தேர்டு ப்ரெஷ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அதை அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ராப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ராப் பண்ண அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி மேலே வந்து இதுக்கிட்ட செட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு பிளெண்டிங்கில் போய் ஓவரில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக். இப்போ நான் எகைன் சொல்லிடுறேன். அந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபாண்ட்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. என் கைன்மாஸ்டரில் ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆகாதனால நான் வந்து உங்களுக்கு அப்படியே சொல்லி காட்டுறேன். உங்கள் கைன்மாஸ்டரில் ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஃபாண்ட்ஸ் வந்து ஸ்டைலிஷாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து நான் எப்படி செட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சைஸ் இங்கே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து இந்த மாதிரி அதோட சைஸ் வந்து லைட்டாக இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ வந்து மேலேயும் இன்னொரு வீடியோ வந்து கீழேயும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் ஸ்மால் சைஸில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து மைனஸில் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இன்னொன்று கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதிலே அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி A to Z எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டக் ஆகிற மாதிரி தான் ஷோ ஆகும். வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்போ உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.